கர்த்தர் சுஸ்திரம் மொழியை ஊழியத்தை குறித்து ஒரு சிறிய ஷார்ட்டான மெசேஜை பார்ப்போம். எரேமியா 29:10. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திலிருந்து திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம என்னத்தை குறித்து பார்க்கணும்னா, நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவார். ஏன்னா அங்கே தீங்கு நடந்துச்சு, பாதி பேரை அழிச்சு பாதி பேரை அந்த ஒரு சில கூட்டத்தை அங்கே வைத்து பாபிலோன் தேசத்தில் வச்சிருந்தார். அப்போ திரும்பி ஆண்டவர் என்ன செய்வார்? சந்தித்து கூட்டிகிட்டு வருவார்ன்றாரு. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை சந்திக்கிற டைம் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சிருக்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 70 வருஷம் சென்றுச்சு அப்படின்னா அவ்வளோ கடினப்பட்டுட்டாங்க இருதயத்தில். அப்போ இன்னைக்கு நம்ம எவ்வளோ இருதயத்தில் கடினப்படுறோமோ நம்ம அத்தனை கடினத்துக்கு 70 வருஷம் போட்டிருக்கு. அப்போ நம்ம இன்னைக்கு இன்னும் கடினமாக இருந்தோம்னா கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் டிலேவாக ஆகிட்டே இருக்கும். நம்ம இருதயங்கள் கடினமாக இருக்காதபடி அதி சீக்கிரத்தில் நம்ம மனம் திரும்பிடணும். இளையகுமாரன் நாளுக்கு நாள் குறையப்பட்டுக்கிட்டே இருந்தான். குறைஞ்சாலும் நம்ம இங்கே வாழ்ந்து செட்டில் ஆகிடுவோம் அப்படின்ட்டு நினச்சி அங்கேயே இருக்க அவன் இன்னும் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அவனோட லைஃபு சாப்பிட கூட வழி இல்லாமல் போயிடுச்சு. நம்மளுக்கு இந்த சூழ்நிலை வரும்போது தான் கர்த்தர் என்ன செய்வார்? நல்வார்த்தையை கொடுப்பாரு. ஏன்னா நம்மளுக்கு எல்லாம் இருக்கும்போது நம்ம இஷ்ட போல வாழ்க்கை வாழ்வோம். ஆனால் இந்த சூழ்நிலை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக தேவன் சைடில் திரும்பும்போது கர்த்தர் நல்ல வார்த்தை கொடுப்பாரு. நீ திரும்பு, மனம் திரும்பு, இன்னும் இந்த பாவத்திலே நீ இருக்காதா, இருந்தேன்னா இன்னும் நீ வேஸ்ட்டாக போயிடுவ, நீ வந்துரு சொல்லிகிட்டே இருப்பார். அப்படி நம்ம கேட்டு நம்ம மனம் திரும்பி வந்தோம்னா கர்த்தர் என்ன செய்வார்? அந்த நல் வார்த்தையை நிறைவேற்றி மோசமான நிலைமையை ஆண்டவர் நல்ல நிலைமையாய் மாற்றுவார். நம்ம நினச்சிடக்கூடாது அது நல்ல வார்த்தை இல்லை, வசனத்தில் இருக்கிற அது மோசமாக இருக்குது அப்படின்ட்டு நினச்சி நம்ம எண்ணிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் பார்த்து நாத்தான் தாவீது செய்த பாவங்களை சுட்டி காட்டினான், மனம் திரும்பு அப்படின்ட்டு. அவன் அது கெட்டதாக நினைக்கல, அதுவும் நல்ல வார்த்தை தான் நினைக்கிறான். இன்னைக்கு வசனம் கடினமான வசனம் வருதுன்னா அது கெட்டது, அது நம்மளுக்கு இல்லைன்ட்டு நம்ம விலகி போயிடக்கூடாது. அதை எடுத்துக்கொண்டோன்னா அப்படி தாவீது ராஜா நினச்சி இருந்தானோ அவனோட ராஜபாரம் தொடர்ந்து அவன் இருக்கிற வரைக்கும் நல்லா கொண்டு போனார் ஆண்டவர். நம்ம இருதயங்கள் தேவனுக்கு திறந்து கொடுக்குற ஒரு புஸ்தகமாக இருக்கணும். அவர் நம்ம புஸ்தகத்தில் எழுந்துறவராக இருக்கணும். அப்போ அவரே நம்மளை ஆளுகை செய்கிறவராக இருக்கணும். அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் நல் வார்த்தையை நம்ம இருதயத்தில் பதிப்பார். கடினமானதாக இருந்தாலும் நல்ல வார்த்தையாக இருந்தாலும் தேவனோட வசனம் தான். அதுதான் நம்மளை இங்கே பூமியிலையும் வாழ வைக்கும், நம்ம பரலோகத்துலேயும் வாழ வைக்கும். கண்டிப்பாக இதில் நம்ம கர்த்தருடைய நல்வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்வோம். நிச்சயமாகி நம்ம இந்த பூமிக்கு ஆசீர்வாதமாக இருப்போம், பரலோகத்துக்கும் ஆசீர்வாதமாக இருப்போம். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.